கமலஹாசனுக்கு பிறந்தது. வந்த உடனே வேட்டி வருது. நமஸ்காரம் நமஸ்காரம். நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு. நான் வேணா யாருன்னு சொல்றேன். நான் ஒரு சமயக்காரன் பரிஜாரன். என் பேரு பீக்கிங் பிச்சுமணின்னு சொல்லுவான். தாமஸ் குக் மாதிரி ஐ வெரி ஃபேமஸ் குக்னா. இந்த ராகுல் எப்படி ஜெயில விட்டு தப்பிச்சவன் எதுக்காக எங்க வீட்டுக்கு வரணும்? அவனுக்கு சந்தர்ப்ப சாட்சியத்தை எல்லாம் விசாரிச்சு நல்லபடியா கரெக்டா தானே தீர்ப்பு கொடுத்த. அவன் எதுக்காக எங்க வீட்டுக்கு வரணும்? அது என்ன பழி வாங்கணும்? மை காட், என்ன நடக்க போகுதோ கடவுளே. குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராகுல் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு சட்டபூர்வமான ஆதாரங்களும் வலுவான சாட்சியங்களும் இருப்பதால் அவரை குற்றவாளி என தீர்மானித்து இந்தியன் பீனல் கோட் 307 கீழ் செக்ஷன் 21 படி ராகுலுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நோ நோ, நான் இந்த கொலையை செய்யல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் நிரபராதி. ஐ அம் இன்னசென்ட். நான் இந்த கொலையை செய்யல. என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் இந்த கொலையை செய்யல. ப்ளீஸ். ஓ மை காட், நான் நம்பல. நோ. சட்டபூர்வமா நடந்து முடிஞ்ச ஒரு வழக்க மறுபடியும் ரீஓபன் பண்ற பைத்தியக்காரத்தனம் கனவுல தான் நடக்க முடியும். ஆனா ஒரு நிரபராதிய குற்றவாளியின் தீர்ப்பு எழுதி ஜெயிலுக்குள்ள தள்ளுற பைத்தியக்காரத்தனம் கனவுல கூட நடக்க கூடாது. ஜஸ்டிஸ் ராகுல், உன் கேஸ் ஹைகோர்ட்ல தோத்து போச்சுன்னா நீ போக வேண்டியது சுப்ரீம் கோர்ட். ஜட்ஜி வீட்டுக்கு இல்ல. தெரியுமே, இதானே சார் உங்களோட கேம். பாஸ் த பால். என்ன அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் கிட்ட நான் கெஞ்சினேன், ஐயா நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் செய்யலன்னு. நீ சொல்ல வேண்டாம், வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா கோர்ட்ல சொல்லுனாங்க, கோர்ட்ல சொன்னா ஹைகோர்ட்ல சொல்லுனாங்க, ஹைகோர்ட்ல சொல்லிருந்தா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா நீ சொல்ல வேண்டியதா இருந்தா போய் ஜனாதிபதிக்கு சொல்லுவாங்க. அதை நம்பி அவரு வீட்டு கதவு தட்டி, ஐயா நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னா, ஐயோ இந்த கேஸ்ல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, நீ சொல்ல வேண்டியதா இருந்தா வந்து ஐநா சபையில சொல்லுன்னு சொன்னாலும் சொல்லிருப்பாரு இல்லையா? இல்லன்னா பிரணாப் முகர்ஜிக்கு இவ்வளவு தமிழ் தெரியாதுன்னா. இந்த ரீட்ரையல் நடக்கும் போது இவங்க யாரும் சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் ஐயரை கடத்திட்டு வர சொன்னேன். So I am coming a professional capacity. இதுகள் மாதிரி அகதிகள் இல்ல, கவலைப்படாதீங்க. அப்படி வாங்க, நான் உங்க கட்சி. பிரமாதமா 3 நாளைக்கு சமையல பிரமாதமா கல்யாண சாப்பாடு மாதிரி பண்ணிடுறேன். எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துறல. பிச்சுமணி ஐயர் கையில துப்பாக்கி வச்சிருக்கேன், 30,000 ரூபாய் தரல. ஐயர் நீட்டி காட்டுறீங்க, 20,000 ரூபாய் தரல. பிச்சுமணி மூக்கு கிட்ட வந்து 10,000 ரூபாய் கொடுங்களே. பிச்சுமணி ஐயர் ஒண்ணுமே வேண்டாம், என்ன சுடாதீங்க. மூக்குல சுடாதீங்கன்னா எனக்கு ஜலதோஷம், உயிர் போச்சு, சளியோடு போயிட்டு இருக்கு. என்ன ராத்திரி யாராவது தூங்கினேளா? எங்க தூக்கம் வருது? கண்ணை மூடனா யாரோ துப்பாக்கியோட துரத்துற மாதிரியே இருக்கு. அதுல இந்த மீசக்காரன் பயங்கரமா வரான் கனவுல எழுது. காஃபி நான் தான் போட்டேன். சாப்பிட்டலா? பரவாயில்லையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா இவாத்துல காபி பொடி பத்தல, கொஞ்சம் பல் பொடி கலந்துட்டேன். யாரும் பல் தேய்க்க வேண்டாம் பாருங்க. அதை சாப்பிட்டு அப்படியே போது அதுக்காக என்ன இழவு சத்தம் அது? நான் வர வழியில் அங்க ஒரு சின்ன குளம் குட்டை ஒண்ணு பார்த்தா, அதுல ஏதாவது எருமை குளிக்கிறதா? எருமை குட்டையில இல்ல, வீட்லயே இருக்கு. இது குட்டையில எருமை இல்ல, நான் இது குட்டை எருமையே. என்ன அவ்வளவு ரசிக்கிறா? எப்படி இருந்ததெல்லாம்? காஃபி பிரமாதம். எது காஃபி பிரமாதம். இவருக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்தேன், காஃபின்றது பத்தியா? தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே. ஃப்ரெண்ட்ஸ், நான் பக்கத்திலே இருக்கின்ற பிலோமினா சர்ச்சிலே பாதிரியாய் இருக்கின்றேன். அது பிரிட்டிஷ்கார காலத்திலே கட்டப்பட்ட சர்ச். அது இப்போது சற்று பழுதடைந்திருக்கின்றது. ரினோவேஷனுக்காக நான் வீடாக சென்று நன்கொடை வசூலிக்கின்றேன். நீங்கள் நன்கொடை அளித்து அருளுக்கு பாத்திரமாகுங்கள். கிட்ட அண்ட விட மாட்டேங்கிறான். தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே.
பாஸ்கர் கிட்ட சொல்லி இவனை பத்தி சமுத்திரால எழுத சொல்லு. இவன் பாடுற பல்லவி கூட பரவாயில்ல, கூட ஒரு ஸ்வரம் போடுறான் பாரு, அப்படியே நர நர நரங்கிறது எனக்கு அப்படியே. இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகள் யாராவது இருந்தா இவரை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லுங்க. இவர் தான் கொன்னாருங்கிறதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்காப்பா? சாட்சிகள் 3 பேர் இருக்காங்க. முதல் சாட்சி பிச்சுமணி ஐயர். ஓய், என்னதுக்கு சாட்சியா கூப்பிடு? எனக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லை, அவர் சொல்லிட்டாரு அவரு. ஓய், தொண்டை கரகரங்கிறது காபி கொண்டாருமே. ஆமா, என்ன பெரிய பேசி கிறிஸ்டியல் கரகரான்ட்டு ஏதாவது பாயிண்ட் பேசுறதுக்கு டேப் போடுறது நான் இங்க என்னத்தியா பேசுறது? ஃபேன் கிடையாது, ஒரு எழவும் கிடையாது, பவர் கட்டா. ஆமா, 2 ஹவர் டெய்லி. என்ன பண்றா கல்பாக்கத்துல? கல்பாக்கல் இடு அங்க மேல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. எவ்வளவு சொல்றாங்களா? பின்னாடி பாருங்க, பின்னாடியே சொல்றாங்களா? பாருங்க. அங்கேயே சொல்லு. நேம் ஹேமலதா. பியூட்டிஃபுல் நேம், பியூட்டிஃபுல் நேம். ஹேமலதா. ஹேமம், ஹேமம்னா சாஸ்திரத்துல என்ன? என்ன? ஏதோ ஒண்ணு. லதா, கிரீப்பர், கொடி. ஹேம பிளஸ் லதா, ஹேம கொடி. ஹேம கொடி, ஹேம கொடி. நிறுத்தியா? இது என்ன பத்தின கேஸ்? கேஸ விட்டுட்டு ஹேம கொடி ஹீம கொடின்னு சொன்னேன். அடிக்கிற அடியில உங்க ஓம பொடி ஆகிடுவாரு. அத்த பொடி இத்த பொடி பாயிண்ட் பொடியா? ப்ரொஃபஷன் கைனகாலஜிஸ்ட் தவிர அரசாங்க தரப்பு பேத்தாலஜிஸ்ட். அரசாங்க தரப்பு பேத்தாலஜிஸ்ட். அரசாங்கத்துல பேத்துறதுக்கு என்ன ஆள் வச்சிருக்காளா? பேத்தாலஜிஸ்ட்னா பிரேத பரிசோதனை செய்யறவங்கன்னு அர்த்தம். அதான் நான் இந்த பணத்தை பிரிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒண்ணா வச்சு தைச்சிருவாளே, இவெல்லாம் இந்த பணத்துக்கு டெய்லர் இவாதான். அது எப்படி ஒண்ணா வச்சு தைக்கும் போது பட்டன் வைப்பல இல்ல ஜிப் போடுவாள்? எப்படி அது காஜா அடிக்கிறது உண்டோ? கொலை செய்யப்பட்ட மீராவின் பாடி உங்ககிட்ட வந்துதா? வந்தது. பாடியோட கண்டிஷன் பிளஸ் அதுல இருந்த கத்தி குத்தெல்லாம் வச்சு என் ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்ணிருக்கேனே. எக்ஸலென்ட். இன்னைக்கு சண்டே ஆச்சு, நீங்க சர்ச்சுக்கு போல? ஒவ்வொரு சண்டேயும் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறதா என்னோட 10 வருஷ பழக்கம். ஆனா இன்னைக்கு இங்க அதெல்லாம் எப்படி? இத பாருங்க, உங்க 10 வருஷ பழக்கத்தை எனக்காக மாத்தணும்னு அவசியம் இல்ல. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சர்ச் இருக்கு. நீங்க வேணா போயிட்டு உங்க பிரேயர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துருங்களேன். நான் சர்ச்சுக்கு போறேன் நான் சொல்றீங்க? நான் தமிழ்ல தானே சொன்னேன். ஓ புரியுது. கூடவே தான் உங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அனுப்ப போறீங்களே? இல்ல, நீங்க தனியா போறீங்க, தனியா வரீங்க. பிச்சுமணி என்னையா குள்ளமணி? இங்க வாரும். என்னத்த வாரு? நீ என்ன பண்றீ? நான் சமையல் பண்றேன். சமையல்ல தான் விஷயமே இருக்கு. நீ என்ன பண்றீ? எல்லாருக்கும் மோர் கொண்டு வரும். ஏன் திடீர்னு ஸ்ரீராம நவமி கொண்டாட போறீங்களா? மத்தவா மோர்ல உப்ப போடாதீர். ராகுலுக்கு கொடுக்கிற மோர்ல மட்டும் உப்ப அள்ளி போடும். ஏன் ஒருத்த உப்பு கரிச்சா செத்து போயிடுவான்? இவாத்து தோட்டத்துல ஒரு பூச்சி மருந்து ஒண்ணு பார்த்தேன். BX124 வீட் கில்லர். பயங்கர விஷம். உப்போட கலந்தம் வித்தியாசமே தெரியாது. நீ என்ன பண்றீ? பூச்சி மருந்த உப்புல கலக்கறி, உப்ப மோர்ல கலக்கறி, மோர ராகுலுக்கு குடுக்குறி. ராகுல் will be no more. அட பாவி, பாக்குறதுக்கு நேத்தி மழையில முளைச்ச நாய் கூட மாதிரி இருக்குது. உமக்கு இப்படி ஒரு ஐடியாவாயா? ஏயா இவ்வளோண்டு இருந்துட்டு உமக்கே இப்படி அப்படி சுத்தி வளைச்சு மூளை போறது. பீக்கிங்ல வேலை பார்த்த பீக்கிங் பிச்சு மணிக்கு இது தோன்றிருக்காதா? ஏய், நான் ஏற்கனவே பூச்சி மருந்து உப்புல கலந்தாச்சு, உப்பு மோர்ல கலந்தாச்சு, மோரை கொடுக்க வேண்டியவாடு கொடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி குடிச்சிரு உங்க மோர். ஐயோ, ஐயோ, அட மகா பாவி சண்டாளா. யாரு சண்டாளா? 6 ஆளா இருந்தது என்ன பார்த்து சண்டாளாங்க.